வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம இனி எடுத்துடலாம் ஆயிலிருந்து. இந்த ஸ்டேஜில் வந்து ஆயிலில் எடுத்துடலாம். கரெக்டான பக்குவம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி வந்து பார்க்குறோம்னா வஞ்சர மீன் ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம். எப்போவுமே நார்மலாக வந்து ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக வந்து எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகும். இன்றைக்கி வந்து 1 கிலோ வஞ்சர மீன் வந்து எடுத்துருக்குறோம். இது வந்து இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கான மசாலாவை வந்து எப்படி போடலாங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? காரத்துக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து எடுத்துக்கலாம். நம்ம மிளகுத்தூள் எடுக்கிறதுனால மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள், வந்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லெண்ணெய், என்ன அப்படின்னா உப்பு. நம்ம எல்லா ஃபுட்டுக்குமே டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர்லாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து காரம் நல்லாவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம். மீனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு வந்து இந்த அளவு பார்த்துக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துறாதுங்க. இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவு போதும். இந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இனி மீனுக்கு மசாலாவை வந்து போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி மசாலா வந்து அதில் பிடிக்கணும். மீனில் இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிடலாம். இப்படி ஒவ்வொரு மீனையுமே நம்ம எடுத்து கோட்டிங் பண்ணிடலாம். கடைசியில் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக ஆக்கிடணும். மசாலா வந்து அதில் ஃபுல்லுமே இருந்துன்னா தீஞ்சிரும். மீன் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்துடலாம். கோட்டிங் மட்டும் கொடுத்தா போதும். இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம வந்து அப்ளை பண்ணி எடுத்துடலாம். மசாலா போட்டு வச்சாச்சு. என்னை 1/2 hour வந்து மீனை ஊற விட்டுடலாம். அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 1/2 hour ஊற வச்சுட்டோம். இனி மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து தோசை கடாயில் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஆயில் வந்து எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வந்து பொரித்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. இனி நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தோசைக்கல்லில் வைக்கும்போது கொஞ்சம் 4 எக்ஸ்ட்ரா ஃபிஷ் வந்து வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஃபிஷ் வந்து அதிகமாகவே வச்சு ஃப்ரை பண்ணலாம். இப்போ கடாயில் போட்டோம் அப்படின்னா 2 ஃபிஷ் தான் போட முடியும். 2 இல்லைன்னா 3 தான் போட முடியும். தோசைக்கல்லில் பண்ணும்போது கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாகவே போட்டு, இப்போ 1 கிலோ ஃபிஷ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 2 times போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் மீன் வந்து வெந்துடுச்சு. இன்னும் அடுத்த பக்கம் வந்து நம்ம திருப்பி விடலாம். திருப்பி விடும்போது கொஞ்சம் பார்த்து விடணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது மீன். அந்த கருவேப்பிலை போட்டதுக்கு நல்லாவே வாசமாக இருக்குது மீன். திருப்பி போட்டதுக்கப்புறம் வந்து
ஸ்டவ்வை வந்து சிம்மிலே நம்ம வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்ற வேண்டாம், சிம்மிலே தூக்கி வச்சிடலாம். அப்போ தான் வந்து கீழே வந்து நமக்கு வந்து மீன் வந்து நல்லா வெந்து, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் மீன் உள்ள நல்லா வெந்து வரும். ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி எடுத்துடலாம் ஆயிலிருந்து. இந்த ஸ்டேஜில் வந்து ஆயிலில் எண்ணெய் எடுத்துடலாம். கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி மீதி இருக்கிற மீனையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.